श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुभ्यो नमः। ராம் அப்படின்ற அந்த தண்ணிலேயே ரமித்திருத்தல், அதுதான் மோக்ஷம். ராம் தான் மோக்ஷம். வெளியில் நிலவரம் எப்படி இருந்தாலும் உள்ள கலவரமற்ற நிலை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இவ்வளோதானா மோக்ஷம்னா? ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய தபம் இருந்து எங்கேயோ ஒரு பெரிய பதவி இறந்ததுக்கப்புறம் அடையிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ராம் அப்படின்றவர் கௌசல்யா ராமன் இல்லையா? இப்போ கௌசலம்னா அந்த விசாரணை, அந்த ராம் என்பது விசாரணை. இப்போ அப்பாவும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தார், கேள்வி கேட்கணும், விசாரிக்கணும், எதுவாக இருந்தாலும் விசாரித்த பிறகே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது மோட்சம்ன்றது இறந்ததுக்கப்புறம் அடையிறது அப்படின்னா, மோட்சம் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளை அடைய நீ செத்துப்போன்னு சொன்ன கொஞ்சமாவது ஒரு நியாயம் இருக்கணும்ல. அப்போது மோக்ஷன்றது இங்கேயே இப்போவே அடையப்பட முடியும். அப்போ தான் அதுக்கு ஒரு அர்த்தம். வாழ்க்கையின் குறிக்கோள்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ மோக்ஷம்னா என்ன? எங்கேயோ வைகுந்தம் கைலாசம் போகிறதெல்லாம் அது இல்லையா அப்படின்னா இல்லை, ரொம்ப சிம்பிள். எங்கே விசாரிப்போம்? மோக்ஷன்ற வார்த்தையை விசாரித்தாலே, மோக்ஷம் அப்படின்ற வார்த்தையினோட அர்த்தம் என்ன? விடுதலை, முக்தி. மோக்ஷம் ரெண்டுனுடைய அர்த்தமும் விடுதலை. இதை தான் நிர்வாணா, பிளிஸ், வைகுந்த பிராப்தி அப்படிலாம் சொல்கிறாங்க. வைகுந்த பிராப்தினா வைகுந்தன்ற ஒரு இடத்துக்கு போகிறதா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் வைகுந்தம் அப்படின்னா, குந்தம்னா சஞ்சலம், மன சஞ்சலம், மன கலவரம். இப்போ வைகுந்தம்னா மனம் கலவரமற்ற நிலை. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க. வைகுந்த பிராப்தினா அதுதான் ராம், நிலவரம் எப்படி இருந்தாலும் கலவரம் இல்லாமல் இருத்தல், அதுதான் வைகுந்த பிராப்தி. அப்போது இந்த மோட்சத்துக்கு நம்ம சரி அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கான சாதனம் என்ன அப்படின்னு கேட்டோம். இந்த விடுதலைக்கு அப்படின்னா அதுக்கு ஞானம் அப்படின்னு சொன்னோம். எந்த ஞானம்? என்னை பற்றிய ஞானம். அப்போது மோட்சன்ற அந்த ஃப்ரீடம் ஆர் லிபரேஷன், அதுக்கு ஆன மீன்ஸ் என்லைட்டன்மெண்ட், டு நோ மை ட்ரூ செல்ஃப். நான் யார் அப்படின்னு நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போது இந்த ஞானம், மோட்சம் கொடுக்கக்கூடிய இந்த ஞானமானது, இப்போ விடுதலைன்னு சொன்னோம். விடுதலைன்னு சொன்னால் எதுலேருந்து விடுதலைன்னு கேட்பாங்க. நான் லிபரேட் ஆகணுன்னா எந்த விடுதலை அப்படின்னா, ஒருத்தரையாக கேட்போம், நீங்கள் எதுலேருந்து விடுதலை அடையணும் சார் அப்படின்னா, எனக்கு பொருளாதார பற்றாக்குறையிலேருந்து நான் வந்தால் போதும். ஒருத்தர் என்னோடய உடல் நலக்குறையிலேருந்து வெளில வந்தால் போதும். ஒருத்தவங்க மாமியார் கொடுமையிலேருந்து வெளில வரணும். ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. திருப்பி விசாரணை பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே எங்கேருந்து வெளில வர பார்க்குறோம்? துக்கத்துலேருந்து வெளில வர. துக்க நிவாரணம் தான் எனக்கு வேணும். எப்படிப்பட்ட துக்க நிவாரணம்? நிரந்தரமாக இருக்கணும், முழுமையாக இருக்கணும். ஒரு குழந்தை சொல்லும், எதுலேருந்து விடுதலை வேணும்னா, எனக்கு இந்த ஸ்கூலு எக்ஸாம் இதுலேருந்து நான் வெளில வரணும். படித்து முடித்தோடனே முடிஞ்சது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து தான் வந்திருக்குமே தவிர மற்ற துக்கங்கள்லாம் இருக்கும். இப்போ முழுமையான நிரந்தரமான நிலையான துக்க நிவாரணம் தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஆன சாதனம் என்ன? நீ உன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்னை பற்றி தெரிஞ்சால் எனக்கு நிரந்தரமான சுகம் வரும் அப்படின்னா என்னை பற்றி நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது என்னவா என்ன தெரிஞ்சால் எனக்கு நிரந்தர சுகம் வரும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள் அம்னீஷியா ஆயிடுது.
ஆயிட்டு அவனுக்கு வந்து அவன் பேர் யார் என்னும் தெரியல. அவன் வந்து ரோட்டில் அலையிறான். அவனுக்கு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு காசு இல்லைன்னு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் உண்மையில் அவன் ஒரு கோடீஸ்வரன், அவனுக்கு பெரிய குடும்பமே இருக்குது, அவங்களாம் தேடிட்டு இருக்காங்க அவனை. இப்போ அவனுடைய துக்க நிவாரணம் அடையணும்னா அவனுக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் போதும். நீ உன்னை யாரும் இல்லாத, பொருள் இல்லாத ஒரு பிச்சைக்காரன் நினச்சிட்டு இருக்கியே, அது போய் நீ இவன் அப்படின்னு தெரிஞ்சா போதும் இல்லையா? அப்போது அவன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நான் இந்த பிச்சைக்காரன் இல்லை, நான் பொருள் உடையவன்னு தெரிஞ்சு கொண்டான். அப்போ நான் துக்கியிலேருந்து வெளியில் வரணும்னா நான் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் சுகி, என் ஸ்வரூபம் சுகம், நான் சுகஸ்வரூபி அப்படின்னு நான் தெரிந்து கொள்ள போகிறேன். அப்போது எப்படி இது இவ்வளோ துக்கம் இருக்குது, நான் சுகஸ்வரூபின்னு சொல்லிட்டா அது உண்மை ஆயிடுமா? நான் சுகஸ்வரூபி, இதை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இதுதான் வேதத்தின் மைய கருத்து. அந்த வேதம் இருக்கிறதுக்கான ஒரே கோல், அதனுடைய ஒரே கருத்து என்னன்னா, நீ சுகஸ்வரூபி, நீ முழுமை, நீ எந்த வகையிலும் குறையில்லாத நிறைவு அப்படின்னு உனக்கு காட்டி கொடுக்க தான் அந்த வேதம் அங்கே இருக்கிறது. ஆனால் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடிய வேதத்தின் அந்த பகுதியில் இருக்கிற உபனிஷத்களை நானே படித்து தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இல்லை இந்த பகவத்கீதை உபனிஷத் சாரம்னு சொல்கிறாங்களே, அதை நான் படிச்சுட்டா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமா அப்படின்னா அது கஷ்டம். ஏன்னா வேதம் வந்து கிரிப்டிக்காக பேசும். அது பூர்ணமத பூர்ணமிதம், ஒரு முழுமை, அதுவும் முழுமை, இதுவும் முழுமை, முழுமையிலிருந்து முழுமை எடுக்கப்பட்டாலும் முழுமையே எஞ்சுகிறது அப்படின்னு சொன்னால் யாருக்கு புரியும்? பகவத்கீதையிலையும் பகவான் அப்படிதான் ஒரு இடத்துல பேசுகிறாரு இல்லையா? நான் அசதோ வித்யதே பாவக, நான் அபாவோ வித்யதே சதக, இருப்பதற்கு இல்லாமையே இல்லை, இல்லாததற்கு இருப்பு என்பதே இல்லைன்னா சொன்னால் யாருக்கும் புரியாது. அப்போது இதை நான் சரியாக புரிந்து கொள்ள எனக்கு குரு வேணும். அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும், அவருக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னா அவர் குரு கிட்டேருந்து கற்றுக்கொண்டார். அப்போ முதல் குருவாக, ஆதி குருவாக அந்த தட்சிணாமூர்த்தி பகவானே, மகாவிஷ்ணுவே, அந்த சிவனே தட்சிணாமூர்த்தியாக இருந்து குருவாக இருந்து குரு பரம்பரையாக இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த ஞானம். அப்போது இந்த ஞானத்துக்கு அந்த குரு பிராப்தி எனக்கு வரணும். அந்த குரு பிராப்திக்கும் அந்த குரு கிட்ட என்னால் சரணாகதி பண்ணி அவர் சொல்கிறத ஏற்றுக்கொண்டு அதை நான் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறதுக்காக நான் சுகின்னு நான் சொல்லிக்கல. நம்ம இந்த ராமாயணத்தில் ராவணனோட ஒரு மந்திரி இருக்கான் பிரஹஸ்தன்ட்டு, அவன் சரியான ஒரு ஆமாசாமி. ஸோ நம்ம குரு கூட சொன்னார், ஆமான்னு நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சொல்லிடாதீங்கன்ட்டு. அப்போது நம்ம குரு சொன்னதுனால நான் ஏற்றுக்கிறாங்க, நான் ஆத்மா பிரம்மம்னு நான் சொல்லலை, அவர் எனக்கு காட்டி கொடுக்க போகிறார் இல்லையா? இப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டான், மயக்கத்தில் இருக்கான். அப்போது அந்த அரைகுறை மயக்கத்தில் வந்து அவனுக்கு என்னமோ தெரியுது, அந்த ஏதோ நடக்குது அந்த ஹாஸ்பிட்டலன்ட்டு. ஏதோ ஆம்பியூட்டேஷன், கால்லாம் எடுக்கிறோம், இதெல்லாம் கால் கேட்குது, நர்ஸெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நல்லா மயக்கத்துலேருந்து வெளில வந்து படுத்துக்கிட்டு இருக்கான், இல்லை டியூபெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கான், போர்வை போத்திருக்கு. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்ம காலை தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா இங்கே இதெல்லாம் அவனுக்கு வந்து மறந்து போயிருக்கு, இன்னும் தெரில, கால் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வந்துட்டு இந்த ஒரு ஃபோன் பக்கத்தில் இந்த ஃபோன் எடுத்து இந்த ப்ராஸ்தட்டிக் லெக்கு, வீல் சேர்லாம் ரிசர்ச் பண்ணுறான். அவங்க ஃபேமிலி வராங்க, வந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னா இதெல்லாம் காட்டுறான். ஏன்டா நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு. இந்த காலை எடுத்துட்டாங்கல்ல அதனால. காலை எடுத்தாங்களா? ஒரு டாக்டர் வர்றாரு, வந்துட்டு ஏன்பா நீ பசி மயக்கத்தில் தானே விழுந்த, உனக்கு ஏன் காலை எடுப்போம், காலெல்லாம் எடுக்கலை. இல்லை எனக்கு கேட்டது, நான் இந்த நர்ஸு இது மாதிரிலாம் காலெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு. அவனுக்கு என்ன நிவாரணம்? தூக்கி காட்டுனா முடிஞ்சது. அவனே உணரணும், கால் இல்லைன்னு எப்படி நினைச்சானோ அவனே கால் இருப்பவனாக அவன் தன்னை கண்டு கொள்ளணும். அதே போல் நான் துக்கின்னு நினச்ச நான் என்னை சுகின்னு நான் கண்டு கொள்ள வேண்டும். அதை அதாவது அந்த வார்த்தை நான் ஆத்மா பிரம்மன்றது அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன்னு இல்லாமல் அவர் எனக்கு காட்டுறாருன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்னுடைய விசாரணையில் நான் புரிந்து கொள்ள போகிறேன். அந்த விசாரணையில் அந்த தெளிவான புரிதல் எனக்கு வர
நான் வந்து அவரோட ஒத்துழைத்து அவர்களோட அந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்ன்றதனோட கூடயே பிரயாணம் செய்து அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது தத்துவபோதம் சொல்லும். எப்படி ஒருத்தன் வந்து அடித்து சொன்னானா, நான் ஒரு ஆண் பெண், நான் பிராமணன், நான் ஒரு சத்திரியன்னு சொன்னானா, அதே கன்விக்ஷனோட அதே ஒரு அந்த ஸ்திர புத்தியோட சொல்கிறான், நான் அதெல்லாம் கிடையாது, நான் ஆத்மா பிரம்மம். அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த எப்படி அப்படி சொன்னானோ அதே தெளிவு இங்கே வர வேண்டும். அதற்காக அந்த மனதை அந்த மாதிரி ஒரு சரண்டர் டு த குரு கொடுக்கக்கூடியது தான் கர்மயோகம். கர்மயோகத்தோட டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யஜ்ஞார்த்தம் குரு கர்ம, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன். அதுக்கப்புறம் யோக கர்மஷு கௌசலம், நான் கர்மயோகம் என்பது அந்த கர்மம் நான் விசாரணை செய்து தர்மமாக இருந்தால் மட்டுமே செய்கிறேன். அதுக்கப்புறம் சமத்துவம் யோகம் உச்சியது, நான் அந்த கர்மத்தின் பலன்களை நான் அனுபவிக்கும் பொழுது ஈஸ்வர பிரசாதமாக சமபாவனையுடன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம சுந்தரகாண்டம் கண்டினியூ பண்ணுவோம். இதில் ஹனுமன் இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். பிரம்மாஸ்திரம் அவரை கட்டுப்படுத்தலை, அவர் கட்டுப்பட்டு கொண்டு அந்த பிரம்மாஸ்திரமும் விலகிடுது. ஏன்னா இந்த ராட்சசர்கள் அறியாமையில் கயிறில் கட்டவும் பிரம்மாஸ்திரம் வந்து எனக்கு இன்னும் வேலை இல்லை, நீ தான் கயிறில் கட்டுறியே, நான் எதுக்கு இங்கன்னு போயிடுது. அப்போது அவர் கட்டுப்பட்டு போகிறார். ராவணன் அந்த ராட்சச ராஜனை சந்திக்கலான்ட்டு அங்கே போய் நிறுத்துகிறாங்க. ராட்சச ராஜன் ராவணன் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த மகா தேஜஸ்வி, அவருடைய வேகம் பலம் சாதுரியம் இதெல்லாம் அவனுக்கு புரியுது, எவ்வளோ பேரை டிஃபீட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் மனசில் ஒரு பயம் வருது. ஏன்னா அவன் தான் எல்லா இடத்துலையும் வந்து எதிரிகளை சம்பாரித்து வச்சுருக்கான்ல. நம்ம ஒரு நாள் கைலாசத்தை அசைக்கும் பொழுது இந்த நந்தி பகவான் நம்மளை சபிச்சாரே, அவர் தான் இன்னைக்கு இந்த ஊரில் வந்துட்டாரோ, இல்லை இந்திரனோ இந்த குபேரனோ அனுப்பிச்சிருக்காங்களோ அப்படின்லாம் அவனுக்கு மனசில் பயம். உடனே அவனுடைய மந்திரி பிரஹஸ்தன் அவனை கூப்பிடுறான். கூப்பிட்டு கேளு, இவன் எங்கேருந்து வந்தான், எதுக்காக வந்தான், எதுக்காக அசோகவனத்தை அழிச்சான், எதுக்காக யுத்தம் செஞ்சான், கேளு இவனை. இந்த பிரஹஸ்தன் வந்து கேட்குறான், பாரு நீ பயப்படாத, நாங்கள் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டோம், உண்மையை சொன்னால் நாங்கள் விட்டுடுவோம்னு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ யாரு, எங்கேருந்து வந்த, யாருடைய தூதுவன் நீ, அந்த இந்திர தூதுவனா, இல்லை யமனா, குபேரனா, இல்லை அந்த மகாவிஷ்ணுவின் தூதுவனா, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, எதுக்காக நீ எங்கள் படைகளெல்லாம் அழிச்ச, எதுக்கு அசோகவனத்தை அழிச்ச, உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். அப்போ வந்து அனுமன் பதில் சொல்கிறாரு. அவர் ஆரம்பத்துலேருந்து வர்றார். தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வன், அவருடைய பிரியமான குமாரன் ராமன். அவர் தனது தம்பி மனைவியோட அந்த காட்டில் இருக்கும் பொழுது தண்டகாரண்யத்தில் மனைவியை அபகரித்து செல்லப்பட்டால் அவரை தேடி இந்த சகோதரர்கள் வரும் பொழுது இந்த சுக்ரீவன்ற வானர ராஜனை சந்திக்கிறாங்க. இந்த சுக்ரீவனின் வேண்டுகோளுக்கு இணங்க வாலின்ற சுக்ரீவனுடைய அண்ணனை ஒரே அம்பில் வதம் செய்து சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை ராமர் கொடுத்தார். எனக்கு தான் வாலி தெரியும்ல அப்படின்னு நடுவில் ஒரு பிட்டு போடுறார். ஏன் அப்படின்னா, ராவணன் வாலியோட ஒரு தடவை சண்டை போட்டு தோத்து போயிட்டான் வாலிக்கிட்ட. இப்போ வாலியை ஒரே அம்பலை ஒரு கொண்டு இருக்காரு. அப்போ ஒரு குத்தி காட்டுறாரு, எப்படிப்பட்ட ஆள்கிட்ட நீ மோதிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போது அந்த சுக்ரீவனும் ராமனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தான் அவரோட மனைவியை தேடி கண்டுபிடிக்க. அந்த சுக்ரீவனின் கட்டளைக்கிணங்க பல ஆயிரக்கணக்கில் வானரங்கள் தேடி அலைந்து வரும்போது, நான் இந்த லங்கைக்கு 100 யோஜனை தூரம் கடல் மேலே பறந்து வந்தேன். வந்து சீதாதேவியும் பார்த்துட்டேன், ஆனால் உன்னையும் பார்த்து நான் தூது சொல்லணும் இல்லையா, அதுக்காக அசோகவனத்தை அழித்தேன். ஆனால் நீ படையை அனுப்பிச்ச, அதனால நான் படையோட சண்டை போட்டேன். இப்போ வந்து உன்கிட்ட சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. நீ மகா தபஸ்வி, பெரிய அறிவாளி. நீ இப்படி அறிவாளிகள் அவர்கள் சம்பாதித்த அந்த புண்ணியத்தையும் அவர்களுடைய அறிவையும் அவர் குலத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு செயலை என்றைக்குமே செய்ய மாட்டாங்க. அதை நீ தெரிஞ்சுக்கோ. நீ வந்து நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பிரம்மதேவன்கிட்டையோ சிவன்கிட்டையோ நீ வந்து இந்த மேலுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கந்தவர்கள் இவர்களால் நான் அழிக்கப்படக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டா
உன்னால யாரும் அழிக்க முடியாதுன்னு. ஆனா உனக்கு மரணம் ஒரு மானுட ரூபத்துல வானர ரூபத்திலையும் வரும். நீ அதை மறந்துடாத. இன்னைக்கு மானுடனான ராமனும் வானரனான சுக்ரீவனும் கை கோத்து நிற்கிறாங்க. நீ அதை மறந்துடாத. நீ செய்திருக்கிற காரியம் அதர்மம், உன் குலத்தை அழிக்கக்கூடியது. இன்னொன்னு சொல்றேன், பல புண்ணியங்கள் செய்துதான் நீ இதை ஈட்டியிருக்க. இப்படிப்பட்ட லங்காபுரியும் இப்படி எல்லா லோகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பலத்தையும் நீ ஈட்டி இருந்தாலும் பாப காரியம் செய்து அந்த பாபத்தை புண்ணியத்தால் ஈடுகட்டலான்னு நினச்சிடாத. புண்ணியம் வேறு பலன் தரும், பாபம் அதனுடைய பலனை தராமல் போகாது. அதனால உன் மரணத்தையும் இந்த நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சு நீ இப்போ ஒரு கருத்து சொல்றேன், அது உனக்கு முக்காலத்திலும் நலன் கொடுக்கக்கூடியது என்றார். அவனுடைய பாஸ்ட்ல செஞ்ச அந்த பிழைகள் கூட இதனால் அழிந்து போகும். அதை நீ என்ன செய்யணும்னா, அந்த வைதேகி மிதிலை நாட்டு மன்னனின் மகளை ராமனிடம் ஒப்படைச்சிடு. ராமருக்கு துரோகம் செஞ்சுட்டு அந்த மகேஸ்வரன் ருத்ரனோ இல்லை பிரம்மதேவன் கிட்டேயோ போய் அடைக்கலம் போயிட்டு அவங்க கிட்ட வாங்கின வரத்தால தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காது. அந்த ராம லக்ஷ்மணரை எதிர்த்து நிற்க இந்த உலகத்துலேயும் யாரும் கிடையாது. நான் சொல்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டு நீ யோசிச்சு செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன ராவணனுக்கு வந்த கோபத்தில் இவனை போய் தூக்கில் போடுங்க, மரண தண்டனை அப்படின்னு விபீஷணன் பார்த்தான். விபீஷணன் ராவணனின் தம்பி. அவன் தர்மம் கொஞ்சம் மனசில் இருக்கு அவனுக்கு. அவன் தப்பு நடக்குதே, முதல்லேருந்தே தெரியும் தப்பு நடக்குதுன்னு சொல்லியிருக்கான் பல தடவை, சீதையை வந்து திருப்பி கொடுத்துடுன்னு. சரி இப்படி அனுமனை கொல்லக்கூடாதுன்றதுக்காக அவன் வந்து இப்படி யோசிச்சு சொல்கிறான். இந்த அண்ணன் கோபமாக இருக்கான், இவங்கிட்ட எப்படி சொன்னால் இவன் கேட்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு விபீஷணனும் யோசிச்சு அங்கே செயல்படுறான். அவன் சொல்கிறான், அண்ணா ராட்சச ராஜன் நீங்கள், உங்களுக்கு தெரியாததுன்னு ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் தெரிஞ்சதுலேருந்து சொல்கிறேன், தூதுவனாக வந்தவனுக்கு வந்து மரண தண்டனைன்றது இந்த ராஜ சாஸ்திரத்தில் எங்கேயுமே கிடையாது. வேறு எந்த தண்டனை வேணால் கொடுக்கலாம், மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. மற்ற தண்டனைகள் நிறைய இருக்குது இல்லையா, நம்ம எப்பவுமே இந்த ராஜ இதுலேருந்து நம்ம மீறக்கூடாது இல்லையா நம்ம அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இவனை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராம லக்ஷ்மணருக்கு தூது அனுப்ப நம்மளுக்கு வேறு யாரும் இல்லை. இவன் தான் வந்து கடலை தாண்டி போய் திருப்பி நம்மளுக்கு மெசேஜை கொடுப்பான். உங்களுக்கு யுத்தம் பிரியும், உங்களுடைய ராட்சச படைக்கு யுத்தம்னா பிரியும். அந்த ராம லக்ஷ்மணரை யுத்தம் செய்து நம்ம ஜெயிச்சுக்குவோம், இவனை தூதுவனா திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே ராவணனுக்கு கொஞ்சம் மனசு மிகுந்து. ஏன்னா அவன் கொஞ்சம் போற்றி சொல்லிட்டான், உங்களை மாதிரி யாருன்னா, உங்கள் வீரம் என்ன, உங்களுடைய அறிவு என்ன அப்படிலாம் சொன்னோன்னே கொஞ்சம் குளிர்ந்து போயிட்டு விபீஷணன் சொல்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், இந்த வானரத்துக்கு வாள் தான் அதனுடைய பெருமையே, வாள் தான் அதுக்கு அழகு, வாள் தான் அதுக்கு சக்தி. அந்த வாளை சேதம் செய்யுங்க, அதில் தீ பற்றி வைங்க, அவன் போய் அவனுடைய வானர கூட்டத்துக்கு திரும்பி போய் அவமானப்படட்டும் வாள் இல்லாமல், அவனை இந்த லங்கையில் வீதி வீதியாக அவனை இழுத்துட்டு போங்க எரியிற வாளோட, எல்லாரும் பார்த்து அவனை சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ராட்சசர்கள்லாம் பழைய துணியை கட்டி அதில் எண்ணெயை ஊற்றி தீ பற்றி வச்சு அவர் அந்த தீ பற்றும்போது அவர் சைஸை பெருசாக்கிக்கிறாரு. கட்டி இந்த வாளாலே அடிக்கிறாரு அந்த ராட்சசர்களை. ஆனாலும் அவங்க இழுத்துட்டு போகிறாங்க அந்த லங்கை புரிய. அவர் பார்க்குறாரு, நம்ம அன்றைக்கி நைட்டில் அவ்வளோவா சரியாக பார்க்க முடியல, இதுதான் ஒரு சான்ஸ், நல்லா பார்த்துருவோம் இந்த லங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்னால் ஒரே ஆளில் இந்த ஹோல் லங்கையை இது பண்ண முடியும், ஆனால் ராமர் நம்மளுக்கு விட்ட கட்டளை அது இல்லை. அவர் கொடுத்த 2 வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம். சீதை கிட்ட பேசிட்டோம், ராவணன் கிட்ட தூதுமொழி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்கும்பொழுது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அந்த ராட்சசர்கள்லாம் பார்த்து அவர் வாலில் தீ பத்துற மாதிரி இவனை இப்படி இழுத்துட்டு போகிறாங்கன்ற அந்த மெசேஜும் தீ மாதிரி பற்றி ஊரெல்லாம் பரவுது. ஏன்னா அவங்க ஊருக்குள்ளே வந்து சேதம் செய்த ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னோடனே அந்த இது பரவுது. அப்போ வந்து அந்த விஷயம் வந்து சீதை காதுக்கு போகுது. அவளுக்கு அந்த சீதை கிட்ட இருக்க அந்த ராட்சசிகள் சொல்கிறாங்க, உன்கிட்ட ஒரு குரங்கு பேசிகிட்டு இருந்ததில்ல, அது வாலில் தீ பற்றி ரோடாக இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொன்னோன்னே அவளுக்கு உள்ள தீ பற்றின மாதிரி இருக்குது, உயிரே போன மாதிரி. அவள் வந்து உடனே என்ன பண்ணுறா, அக்னி தேவனை கூப்பிட்றா. அக்னி தேவனே, நான் ராமன் மேலே வச்சுருக்க அந்த பதிவிரதா, அந்த கற்பு, அந்த தபஸ் உண்மையானா நீ அந்த வானரத்தின் ஹனுமனின் வாலில் குளிர்ந்து போ. ராமர் என் மேலே கொண்டிருக்கிற இரக்கம் உண்மையானால் நீ குளிர்ந்து போ. அந்த சுக்ரீவராஜன் ராமனுக்கு செய்த சத்தியத்தில் திருடமாக இருக்கிறான்னா நீ குளிர்ந்து போ அப்படின்னு அந்த உண்மைகள் சத்தியத்தின் மேலே கட்டளையிடுறா. அந்த
அந்த அக்னி தேவனும் அதை கேட்டு இணங்கி, இப்போ சடனாக அனுமனுக்கு வந்து சந்தனம் பூசின மாதிரி சில்லுன்னு இருக்கு வால். அவர் பார்க்குறாரு, நல்லா தான் எரியுது, என்ன இப்படி அதிசயமா இப்படி கூலாக இருக்கே நம்மளுக்கு அப்படின்ட்டு. என்ன அதிசயம் அப்படின்ட்டு அப்புறம் நினைக்கிறாரு, ராமர் பிரபாவத்தை விட இது அதிசயமா? நான் தான் பார்த்துட்டேன்ல, கடலை தாண்டி வரும்போது அந்த சமுத்திர ராஜனே வந்து எனக்காகவும் இந்த மைனாக மலையை அமிச்சான். ஏன்? ராமருக்காக. இப்போ ராமர் காரியம்னா எப்படி இந்த உலகமே கூடி வருது இல்லை, அதில் இது ராமரோட பிரபாவம் தான் இது. அது மட்டும் இல்லை, அந்த சீதா அம்மாவோட கருணை, அவளோட அருளாக தான் இருக்கும் எனக்கு இப்படி இருக்கு. அப்புறம் இந்த அக்னி தேவனும் என்னோட அப்பா வாயு தேவனும் வந்து நண்பர்கள். அந்த நட்புனால இந்த அக்னி தேவன் என்னை குளிர்ந்து வச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்துட்டு போறாரு. இப்போ வந்து இந்த குளிர்ந்த உடனே அவருக்கு வந்து தோணுது, நம்ம வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், பாதி அந்த படையை அழிச்சிட்டோம், அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம முக்கியமான அரக்கர்கள்லாம் அவன் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டான், அவங்களையும் நம்ம அழிச்சிட்டோம், இவனுக்கு மெசேஜும் சொல்லியாச்சு, இனி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லங்கையை ஒரு கலக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தன்னுடைய சைஸை பெருசாக்குறாரு. அப்புறம் இம்மீடியட்டாக சின்னதாக்குறாரு. அப்புறம் அந்த கட்டெல்லாம் விரிஞ்சு அதுக்குள்ளே சின்னதானோன்னு அந்த லூஸ் ஆகி அவர் வெளில வந்துடுறாரு. வானத்தில் பறந்து அந்த லங்காபுரியினோட அந்த கேட்டில் போய் நின்றுட்டு பார்க்குறாரு. அந்த கேட்டில் ஒரு பெரிய இரும்பு தாழ் இருக்குது. அதை பேர்த்து எடுத்து சுற்றி இருக்கிற ராட்சசர்கள்லாம் அடித்து பேர்த்து எடுத்து அவர் ஃப்ரீ ஆக்கிக்கிறார், யாரும் அவரை பிடிக்க வராத மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மேலே எழும்பி சரி இந்த வாலில் இருக்க தீயை இந்த பட்டணத்து மேலே வைப்போம், இந்த லங்கையை அழிப்போம்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த முக்கியமான இந்த அரக்கர் இந்த படை வீரர்கள்லாம் இருக்காங்க, அவங்க வீட்டெல்லாம் அழிச்சிட்டே போகிறாரு. அதெல்லாம் ஒன்றொன்னா வால்மீகி லிஸ்ட் பண்ணுறாரு, யார் யார் வீட்டெல்லாம் அழிக்கிறாருன்னு. இந்த பிரகஸ்தன், இந்திரஜித்து, கும்பகர்ணன், அதுக்கப்புறம் ராவணனோட வீடு எல்லாத்தையும் வச்சார். விபீஷ்ணன் வீட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எரிய விட்டுட்டு அப்போ அந்த ராட்சசர்கள்லாம் எல்லாம் கலக்காம ஓடுறாங்க. ஓலை ஒளி கேட்குது. அதில் வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க, அந்த மகாவிஷ்ணு அவருடைய அந்த மாயாசக்தி, அவ்வியக்த அச்சிந்திய அனந்தமான அந்த மகாவிஷ்ணு, அவங்கெல்லாம் அப்படி பேசிக்கிறாங்க ராட்சசர்கள். அந்த மகாவிஷ்ணு அப்படிப்பட்ட மாயாசக்தியுடைய அவர் தான் இந்த வானரராக வந்து நம்மளை அழிக்க வந்துட்டாரு அப்படின்னு நினச்சி பேசி எல்லாரும் அல்லோல படுறாங்க. அதெல்லாம் பார்க்குறாரு இவர். பார்த்துட்டு போய் இந்த திரிகூட்ட மலை மேலே உட்காந்துட்டு இந்த ஏற்றி விட்டு அந்த எரியறதை பார்க்குறாரு. அவருடைய வாழை சமுத்திரத்தில் விட்டு நினச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த எரியறதை கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு பெரிய கலக்கம், இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படி நிந்தித்து கொள்கிறார். ஒரு நான் வானரத்துக்கு வந்து புத்தி வந்து சலனம் ஆயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க, நான் அது உண்மையாகிட்டனே. நான் கோபம்ன்றத வந்து அறிவாளிகள் தங்களுடைய பகுத்தறிவால் கோபம்ன்ற இமோஷனை அடக்கி வைப்பாங்க, நான் அப்படி அடக்கி வைக்காம பண்ணிட்டேனே. அவருடைய ரஜோ குணத்தை நிந்திக்கிறார். இந்த ரஜோ குணமானது எழும்ப விட்டுட்டோம், அதை கையில் அடக்கி கொள்ளலைன்னா இப்படி தான் நம்மளை வந்து விசாரணை இல்லாமல் சிந்திக்காமல் செயல்பட வச்சிடும். இந்த ரஜோகுணத்தை நான் அடக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு தன்னை நிந்தித்து கொண்டு, ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, லங்கையே எரிந்து கிடக்குதே, சீதை என்ன ஆயிருப்பா அப்படின்ட்டு இப்படி பண்ணிட்டேனே, முதலுக்கே மோசம் பண்ணிட்டேனே. அப்புறம் திருப்பி முதல்ல யோசிச்ச மாதிரி அவருக்கு அப்படியே மனசு அப்படியே சோர்ந்துடுது. எப்படி நான் போய் என் முகத்தை காட்டுவேன் ராமர் லக்ஷ்மணர் முன்னாடி, அவர்களால் இதை தாங்க முடியுமா இங்கே நான் நடந்ததை சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வாகி போகிறாரு. அதனோட கான்சிக்வன்ஸ்லாம் யோசிக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி துரோகம் பண்ணிட்டேனேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு மனசில் வந்து அப்படியே கீழே போன அந்த மனசு அப்படியே மேல் எழும்பி வருது. ஏன்னா ஏதோ சுப சகுனங்கள் பார்க்குறாரு, இந்த வலது கண் துடிக்கிறது அந்த மாதிரி. அப்போது மனசு அப்படியே மேல் எழும்பி, இல்லை நான் என்ன இப்படி நினைக்கிறேன், அந்த சீதையின் பதிவிரதை அந்த கற்பு நெறியினால தான் என் வாளை எனக்கு குளிர்ந்த போது அந்த அக்னி தேவன் அவளை நெருங்கிட முடியுமா? அவ தீ, தபஸ்ல அவ தீ, அதுல இந்த தீ அவளை நெருங்க முடியாது. நான் என்ன இப்படி நினைச்சிட்டேன், அந்த ராமருடைய அருள் அவள் மேல இருக்கும்போது அவளுக்கு என்ன ஆகும், அவளே அருள் உருவமானவள், அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல நினைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மேலுலக வாசிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இந்த ராவணன் அவர்களெல்லாம் கட்டி ஆண்டுட்டு இருக்கும்போது
அவனுடைய அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த லங்காபுரி எரியறத பார்க்கும்பொழுது யார் இதை பண்ணாங்க, இந்த ஹனுமனை நினச்சி அந்த எரியற தீ அவங்களுக்கு மனசுல குளிர்ச்சியை ஏற்படுத்துது. அவர்கள் இப்ப பேசிக்கொள்கிறார்கள், சீதை இவ்வளோ தீ எரிஞ்சாலும் அந்த சீதை மேல ஒன்றும் பண்ணல பத்தியா அப்படின்னு பேசுறது அவர் காதுல கேட்குது. உடனே அவர் மனம் நிம்மதியாயிட்டு திருப்பியும் போய் அவங்கள போய் அந்த சிம்சுபா மரத்துக்கிட்டே போய் சந்திக்கிறாரு. சீதை வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்புறம் பண்ணிட்டு அவர் விடை பெறும்போது திருப்பி கெஞ்சுறாங்க, இன்னும் ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போயேன், நீ திரும்பி வர வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியல அப்படின்னு. அவங்க அப்புறம் எப்படி அவங்க கடலை கடந்து படையை எப்படி ராமர் கூட்டிட்டு வருவார், நீங்கள் எப்படிப்பட்ட பலசாலிகள் எப்படி இருந்தாலும் இது முடியுமா அப்படின்ற அவங்களுடைய தயக்கம், பயம், அவர்களுடைய அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் போது திருப்பி அவர்களுக்கு அழகாக ஆறுதல் சொல்கிறாரு. நீங்கள் வந்து கவலையே படாதீங்க, எப்படி வரோன்றது வந்து எங்களோட பொறுப்பு. நீங்கள் ரொம்ப சீக்கிரமே அவர் வரப்போகிறாரு, அதனால பொறுமையாக உங்களுடைய அந்த மன சோகத்தை வந்து நீங்கள் விட்டுடுங்க, உங்களோடக்கு இப்போ வந்து ரெஸ்கியூ நாங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. அது நம்ம அடுத்த வாரம்.